வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தானும் கொலை செய்யப்பட்ட கவினும் உண்மையாக காதலித்ததாக சுர்ஜித்தின் தங்கை பரபரப்பு வீடியோ. கவின் கொலைக்கும் பெற்றோருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் விளக்கம். நானும் கவினும் ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணோம். எங்க அப்பா அம்மாவுக்கு இதுல எந்த சம்மந்தமே கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. இதை இதோட விட்டுருங்க. நெல்லையில் கவின் ஆணவ கொலை வழக்கில் சிபிசிஐடி விசாரணை தொடக்கம். காவல்துறை அதிகாரிகளுடன் விசாரணை அதிகாரியான டிஎஸ்பி ஆலோசனை. கவினை கொன்ற சுர்ஜித்தின் தாயாரையும் கைது செய்ய வேண்டும். பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறிய பின்னர் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினின் குடும்பத்தை சந்தித்து கனிமொழி ஆறுதல். பாஜக தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரனும் ஆறுதல் கூறினார். பாஜக கூட்டணியில் இருந்து விலகினார் ஓ பன்னீர்செல்வம். தற்போதைக்கு எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என பன்ருட்டி ராமச்சந்திரன் அறிவிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தனது உறவை முறித்துக் கொண்டுள்ளது. எந்த கட்சியுடனும் கூட்டணி என்பது இன்றைய நிலையில் இல்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை வீட்டில் சந்தித்து நலம் விசாரித்த பிரேமலதா. நடைபயிற்சி சென்றபோது சந்தித்து பேசிய ஓ பன்னீர்செல்வம். நட்புடன் நலம் விசாரித்ததாக கூறி பிரேமலதாவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நன்றி. 100 விழுக்காடு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என பிரேமலதா விளக்கம். 10 நாட்களுக்கு பின் தலைமைச் செயலகம் வந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மடிக்கணினி வழங்குவது உட்பட 5 நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். ராமநாதபுரத்தில் விவசாயிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. மன்னர் பரம்பரையைச் சேர்ந்த நாகேந்திர சேதுபதியை சந்தித்து பேசினார். தர்மஸ்தலாவில் தோண்ட பூதாகாரமாகும் பாலியல் வன்கொடுமை வழக்கு. 6வதாக தோண்டப்பட்ட குழியிலும் எலும்பு கூடுகள் கண்டெடுப்பு. மடிந்த இந்திய பொருளாதாரம் ரஷ்யாவுடன் சேர்ந்து மேலும் மடியும் என ட்ரம்ப் காட்டம். இந்திய பொருட்களுக்கு 25 விழுக்காடு வரி விதித்த நிலையில் விமர்சனம். உலகில் வேகமாக வளரும் பொருளாதாரமாக இந்தியா விளங்குகிறது. 5 பெரிய பொருளாதார நாடுகளுக்குள் இடம் பிடித்திருப்பதாகவும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பெருமிதம். இந்திய பொருளாதாரம் மடிந்துவிட்டதாக ட்ரம்ப் உண்மையை பேசியிருப்பதாக ராகுல் காந்தி விமர்சனம். அமெரிக்காவின் 25 விழுக்காடு வரி தொடர்பாக பிரதமர் மோடி ஏன் பதிலளிக்கவில்லை என கேள்வி. கேரளாவில் பிரபல ராப் பாடகர் வேடன் மீது பாலியல் குற்றச்சாட்டு. திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக மருத்துவர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை. ஆம்பூரில் புர்கா அணிந்து வீட்டிற்குள் புகுந்து 40 சவரன் நகைகள் கொள்ளை. வீட்டில் தனியாக இருந்த பெண்களிடம் கைவரிசை. உடுமலை அருகே வனத்துறை விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட பழங்குடியின இளைஞர் தற்கொலை. மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக கூறி உறவினர்கள் வாக்குவாதம். கிராமங்களில் சிறு குறு கடைகளுக்கு உரிமம் பெற தேவையில்லை. தமிழ்நாடு அரசு விளக்கம். இந்தியா இங்கிலாந்து இடையே 4வது டெஸ்ட். KL ராகுல், ஜெய்ஸ்வால் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். தானும் கொலை செய்யப்பட்ட கவினும் உண்மையாக காதலித்ததாக சுர்ஜித்தின் தங்கை பரபரப்பு வீடியோ. கவின் கொலைக்கும் பெற்றோருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் விளக்கம். நானும் கவினும் ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணோம். எங்க அப்பா அம்மாவுக்கு இதுல எந்த சம்மந்தமே கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. இதை இதோட விட்டுருங்க.
நெல்லையில் கவின் ஆணவ கொலை வழக்கில் சிபிசிஐடி விசாரணை தொடக்கம். காவல்துறை அதிகாரிகளுடன் விசாரணை அதிகாரியான டிஎஸ்பி ஆலோசனை. கவினை கொன்ற சுர்ஜித்தின் தாயாரையும் கைது செய்ய வேண்டும். பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறிய பின்னர் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினின் குடும்பத்தை சந்தித்து கனிமொழி ஆறுதல். பாஜக தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரனும் ஆறுதல் கூறினார். பாஜக கூட்டணியிலிருந்து விலகினார் ஓ பன்னீர்செல்வம். தற்போதைக்கு எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என பன்ருட்டி ராமச்சந்திரன் அறிவிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தனது உறவை முறித்துக் கொண்டுள்ளது. எந்த கட்சியுடனும் கூட்டணி என்பது இன்றைய நிலையில் இல்லை. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வீட்டில் சந்தித்து நலம் விசாரித்த பிரேமலதா. நடைபயிற்சி சென்றபோது சந்தித்து பேசிய ஓ பன்னீர்செல்வம். நட்புடன் நலம் விசாரித்ததாக கூறி பிரேமலதாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி. 100 விழுக்காடு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என பிரேமலதா விளக்கம். 10 நாட்களுக்கு பின் தலைமைச் செயலகம் வந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மடிக்கணினி வழங்குவது உட்பட 5 நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். ராமநாதபுரத்தில் விவசாயிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. மன்னர் பரம்பரையைச் சேர்ந்த நாகேந்திர சேதுபதியை சந்தித்து பேசினார். தர்மஸ்தலாவில் தோண்ட பூதாகாரமாகும் பாலியல் வன்கொடுமை வழக்கு. 6வதாக தோண்டப்பட்ட குழியிலும் எலும்பு கூடுகள் கண்டெடுப்பு. மடிந்த இந்திய பொருளாதாரம் ரஷ்யாவுடன் சேர்ந்து மேலும் மடியும் என ட்ரம்ப் காட்டம். இந்திய பொருட்களுக்கு 25 விழுக்காடு வரி விதித்த நிலையில் விமர்சனம். உலகில் வேகமாக வளரும் பொருளாதாரமாக இந்தியா விளங்குகிறது. 5 பெரிய பொருளாதார நாடுகளுக்குள் இடம் பிடித்திருப்பதாகவும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பெருமிதம். இந்திய பொருளாதாரம் மடிந்துவிட்டதாக ட்ரம்ப் உண்மையை பேசியிருப்பதாக ராகுல் காந்தி விமர்சனம். அமெரிக்காவின் 25 விழுக்காடு வரி தொடர்பாக பிரதமர் மோடி ஏன் பதிலளிக்கவில்லை என கேள்வி. கேரளாவில் பிரபல ராப் பாடகர் வேடன் மீது பாலியல் குற்றச்சாட்டு. திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக மருத்துவர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை. ஆம்பூரில் புர்கா அணிந்து வீட்டிற்குள் புகுந்து 40 சவரன் நகைகள் கொள்ளை. வீட்டில் தனியாக இருந்த பெண்களிடம் கைவரிசை. உடுமலை அருகே வனத்துறை விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட பழங்குடியின இளைஞர் தற்கொலை. மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக கூறி உறவினர்கள் வாக்குவாதம். கிராமங்களில் சிறு குறு கடைகளுக்கு உரிமம் பெற தேவையில்லை. தமிழ்நாடு அரசு விளக்கம். இந்தியா இங்கிலாந்து இடையே 4வது டெஸ்ட். KL ராகுல், ஜெய்ஸ்வால் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர்.